ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஆன்லைன் மணி என்ன ரிலேட்டடாக பார்த்துட்ருக்கோம். இப்போ எஸ்பிஐயில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி ஆலும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கான அப்டேட் எஸ்பிஐயில் வந்த விஷயம் முக்கியமானது பாஸ்வேர்டு ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் பாஸ்வேர்டு மிஸ் பண்ணிட்டீங்களோ அவங்க வந்து கமெண்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கம்பெனிக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. எதனால் நோட்டீஸ் போல் அந்த ஃபார்மேட் தரலன்னா எல்லாருமே மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது அன்வான்டான ஒர்க்கை கம்பெனிக்கு ஏற்படுத்தும். அதனால தான் கமெண்ட்டை காண்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்த கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் ஒரு 100 ரேஞ்ச் 150 அந்த மாதிரி தான் போயிருக்கு. அதனால் நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு பாஸ்வேர்டு ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்ககிட்ட சைட் வந்து உங்களுக்கு அந்த சொல்யூஷன் கிடைச்சிடும். இன்னொரு விஷயம், பிடிஓ ஆஃபீஸ் ரிலேட்டடாக அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, ஃபார்ம் வரப்போகுது. அதை நம்ம எந்த அளவுக்கு வரும், எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் நம்மளோட நோட்டீஸ் போர்ட்லேயே வரும். அதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து பிடிஓ ஆஃபீஸர் லெவல் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான அப்டேட்டும் லைட்டாக கிடச்சிருக்கு. பட் அதுக்கான ஃபார்ம் இன்னும் வரல. வந்தோடனே அதை நீங்கள் ஃபில் பண்ணி அந்த லெவல் நம்ம ரீச் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் யாருக்கெல்லாம் அது கிடைக்கும் அப்படின்றது நம்ம ஃபார்ம் எல்லோரும் ஃபில் பண்ணலாம். பட் யாருக்கு அது கிடைக்குன்றதை கம்பெனி சைடு தான் நமக்கு வந்து கிளியராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் நாளைக்கான எம்பி எலெக்ஷனுக்கான ஓட் போலிங் நடக்க போகுது. முக்கியமான ஒரு விஷயம். இதை நான் இந்த வீடியோ கூட ஆட் பண்ணக்கூடாது. பட் இது காமனான ஒரு விஷயம் அப்படின்றதுனால இதுவும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். அதிகபட்சன்றதை விட யாருமே தயவு செஞ்சு அமௌண்ட்டு ஓட்டுக்காகன்னு வாங்காதீங்க. அது ரொம்பவே ஒரு தப்பான விஷயந்தான் சொல்லலாம். ஒரு சிலர் இந்த கேள்விக்கு தரக்கூடிய பதில் என்னென்னா, அவங்க சும்மா தரல, நான் பே பண்ண வரியில் தானே தராங்க, இல்லை எங்ககிட்ட வாங்கின காசில் தானே தராங்க அப்படின்றது. ஓகே, அப்படின்னா நீங்கள் 5 வருஷத்துக்கு 1000, 200, 300 தான் கொடுத்துருப்பீங்களா? அதுக்கு மேலே எதுவும் கொடுத்துருக்க மாட்டிங்களா? அப்போ உங்களுக்கு இந்த 1000 இல்லை 500 இல்லை 100, 200 இது வந்தாவே நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் வந்த மாதிரி கணக்கா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு வேல்யூவேஷன் மக்களுக்குன்னு ஒன்று இருக்குது, ஓட்டுக்குன்னு இருக்குது. ஓட்டுக்குன்ற வேல்யூவேஷனே வேறு. அதுக்கு அமௌண்ட் ரிலேட்டடாக தயவு செஞ்சு யாரும் விலை போகாதீங்க. உங்களோட ஓட்டை நீங்கள் உங்களோட போலிங் அப்போ காட்டுங்க. அதுதான் உங்களுக்கான பவரு. 100, 200க்கு விலை போகாதீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ரீசார்ஜ் கூட ஒரு மாதத்துக்கு நம்ம பண்ணோன்னா 300 மேலே தான் பண்ணணும். ஒரே மாதத்தில் வேலிடிட்டி முடிய போகக்கூடிய ரீசார்ஜுக்கே வந்து 300 வேல்யூனா, உங்களை 5 வருஷம் அடமானம் வைக்கிறதுக்கு அதே 200, 300னா நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு நம்மளை மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு. தயவு செஞ்சு யாரும் அமௌண்ட்டு ₹1 கூட வாங்காதீங்க. எல்லாருமே ஒரே இடத்துல அந்த மாதிரி வாங்காத இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மாற்றம் வரும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலி ஸ்டாப் பண்ணுங்கள். அந்த ஃபேமிலி மூலிமா பக்கத்தில் அந்த தெருவு ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த தெருவில் இருக்கவங்க நிறுத்திட்டு அந்த மேபி அந்த ஊரே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அதுவே ஒரு பெரிய புரட்சி. ஒரு ஏரியாவுக்கே அமௌண்ட்டு வாங்கலை, அவங்க தெளிவாக இருக்காங்க அப்படிங்கும் போது எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த அமௌண்ட் ரிலேட்டடாக தயவு செஞ்சு எலெக்ஷன் அப்படின்னா காசு வரும்ன்றதை மைண்ட் வைக்காதீங்க. உங்களுக்கான அடுத்த 5 வருஷத்தை இதுக்கு மேலே அழகாக்கக்கூடியவங்க தான் வரணுன்னா அதை நீங்கள் பணம் வாங்காத தெரிஞ்சவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க. எனக்கு கேண்டிடேட்டே யாருன்னு தெரியாது அப்படின்னு இருக்காதீங்க. இல்லையா, எதுவுமே பிடிக்கலையா, டீசெண்டாக போய் நோட்டாவில் கூட ஓட்டு போட்டுவாங்க. உங்களோட ஓட்டை போல் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு அப்புறம் நோட்டாவுக்கே ஓட்டு வந்ததுன்னா இந்த எலெக்ஷனே சேஞ்ச் ஆகும். எந்த கேண்டிடேட்டுமே அடுத்த எலெக்ஷனுக்கு நிற்க முடியாது. ஏன்னா அவங்களாம் வேணான்னு தான் நீங்கள் வந்து நோட்டாவுக்கு போடுறீங்க. அப்படிங்கும்போது இருக்கிற கேண்டிடேட்டே எனக்கு வேணாம், புதுசாக கேண்டிடேட் வேணும் அப்படின்றத உங்களோட கருத்தை நீங்கள் பதிவு பண்ணலாம். நான் இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்றதை சொல்ல வரல. ஃபஸ்ட்டு ஓட்டு போடுங்க. 100% ஓட்டுக்கானதை கொண்டு வாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்போம் இல்லைங்களா, இந்த சலுகை வந்ததா எல்லாத்துக்கும் வந்ததா அப்படின்னு. இந்த எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் அதே தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 100% ஓட்டு வருதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த சலுகைகள்லாம் 100% கிடைக்குதான்றதை பற்றி நம்ம யோசிக்கணும். நம்மளோட கடமையவே நம்ம 100% செய்கிறதில்ல. அப்போ சலுகை மட்டும் நம்ம 100% எதிர்பார்க்கறது சரியா? அதனால் ஃபஸ்ட்டு ஓட் போடுங்க. அது முக்கியமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு ₹1 கூட வாங்காதீங்க. எந்த ஒரு நபர்கிட்ட இருந்தும் ஓட்டுக்காக ₹1 கூட வாங்காதீங்க. அது உங்களை நீங்களே இழிவுபடுத்திக்கிற மாதிரி. அந்த ₹200, ₹300 அமௌண்ட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு பைசா கணக்கில் அந்த 5 வருஷத்துக்கு. அப்போ அந்த அமௌண்ட் இருந்தால் நீங்கள் அந்த 5 வருஷம் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதை வச்சு உங்களால் ஒரு பிரயோஜனமான ஒர்க்கும் செய்ய முடியாது. ஒரு நாள் ஒரு ஃபுட்டு வாங்கி சாப்பிட்லாம், அவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும்.
அந்த ஃபுட்டு கூட வழி இல்லாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? மேலே தலைமை காரணம். அந்த தலைமையை யார் செலக்ட் பண்ணணும்? நம்ம தான். அப்போ இங்கே தப்பு யார் மேலே நடக்குது? நம்ம தான் காரணம். நம்ம ஒழுங்காக செலக்ட் பண்ணாத இருந்ததுனால தான் நம்ம அந்த ஃபுட்டுக்காக கையேந்துற மாதிரி இருக்குது. நாம் ஒழுங்கான பர்சனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபுட்டுக்காக கையேந்த தேவையில்ல. உங்களுக்கு காசு எப்போ தருவாங்கன்னு கேட்க தேவையில்லை. தலைமையை ப்ராப்பராக செய்யுங்க. அப்போ தான் உங்களோட தலையெழுத்து கரெக்டாக இருக்கும். சிம்பிளாக சொல்லப்போனால் நம்ம சர்ச் ஆகட்டும், இல்லை எந்த கோவில் ஆகட்டும், பள்ளிவாசல் ஆகட்டும், எங்கே போனாலும் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது, ஏப்பா என் தலையெழுத்து இப்படி இருக்குது அப்படின்றது. எது பிரம்மன் ஆகட்டும், யாராகட்டும், ஒரு டைம் நம்ம பிறக்கும் போதே நமக்கு எழுதி வச்ச தலைவிதி. அதை கண்டிப்பாக மாற்ற முடியுமா மாற்ற முடியாதான்னு தெரியாது. ஆனால் 5 வருஷத்துக்கு ஒரு டைம் நம்மளால் நம்ம தலைவிதியை மாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிது. அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அதை ஒன்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கனாவே அடுத்த 5 ஆண்டு உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாருமே தெளிவாயிடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு பேமெண்ட் ரிலேட்டடாக யாரும் விலை போகாதீங்க. அப்படி விலை தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா, ஃபிக்ஸடாக கேளுங்க. எனக்கு இந்த ஊருக்கு இந்த ப்ராசஸை பண்ணி கொடுங்க, இதில் எங்கள் வில்லேஜுக்கு இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுங்கள், கேண்டிடேட்டே இல்லாத நீங்கள் அன்னபோஸ்ட்டில் வந்துடலாம் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க இன்றைக்கி ஒரு ஓட்டுக்கு இவ்வளோன்னு காசு தராங்கல்ல, கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஒரு ஓட்டுக்கு 300 ரூபா. ஒரு கிராமத்தில் 3000 பேர் இருக்காங்க. 300 × 3000 எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்கள். அப்போ அவ்வளோ அமௌண்ட் அவங்களால செலவு பண்ண முடியும். அது போக கட்சிக்கு போஸ்ட்ரு, அமௌண்ட்டு, ஏதோ ஃபுட் வாங்கி தரணும், இதில் செலவுகள் இருக்குது. இந்த செலவெல்லாம் பண்ணவே தேவையில்ல. நீங்கள் கேண்டிடேட், நீங்கள் மட்டும்தான் அன்னபோஸ்ட்டில் வருவீங்க. இவ்வளோ செலவும் எங்கள் பஞ்சாயத்துக்கு நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணிக்கிறோன்னு ஒன்று அப்படி கேளுங்க. எதுவாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக கேளுங்க. அதை கேட்குறது அப்படிங்கிறது, பணம் கேட்குறதுன்றது உங்களை அடமானம் வைக்கிறது. யூஸ்ஃபுல்லாக செய்கிறதுன்றது அதை செய்கிறதுக்கு தான் அவங்களை நம்ம தேர்வு செய்கிறோம். அதனால் நம்ம அதை முன்கூட்டி அன்னபோஸ்ட்டாக போட்டு எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க, நீங்கள் ஓகே, நீங்கள் அன்னபோஸ்ட்டில் ஜெயிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து எனக்கு இன்றைக்கி 300 ரூபா வந்துருச்சு, நாளைக்கு 1000 ரூபா தருவாங்க, இந்த 2000 ரூபா தருவாங்க, ஓகே நான் போகிறேன், ஓட்டு போட்டு வரேன், அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு தயவு செஞ்சு இருக்காதீங்க. வரக்கூடிய தலைமுறைக்கு இதை கொண்டு போகாதீங்க. இதை பணம், ஓட்டு எலெக்ஷன்னா பணம் வாங்குவோம் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிங்கன்னா தான் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் பசங்களுக்கு அது புரியும். நீங்கள் கை நீட்டி வாங்க ஆரம்பித்தா உங்கள் பசங்க அடுத்தது அதான் செய்வாங்க. அதனால் இந்த டிமாண்டை வந்து பணத்து ரீதியாக வைக்காதீங்க. மற்றவங்க சொல்கிற மாதிரி நான் கட்டுற வரி காசுன்னு தயவு செஞ்சு உங்களை நீங்களே முட்டாளாக்கிக்காதீங்க. நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள், வரி காசு கட்டுறது எவ்வளவு, ஓட்டுக்கு அமௌண்ட் வாங்குறது எவ்வளோ அப்படின்னு. அதனால் காம்ப்ரமைஸ் உங்களுக்குள்ளே பண்ணாதீங்க. இந்த ஒரு விரலில் நாளைக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை, நீங்கள் வைக்கக்கூடிய மை மூலிமா நடக்கக்கூடிய விஷயம், இதனால் உங்களோட தலையெழுத்து 5 வருஷத்துக்கு மாறும். சின்ன ஒரு மையில் அதை வச்சு நீங்கள் 5 வருஷம் ஒரு லெட்டரில் நீங்கள் எதுவுமே எழுத முடியும். ஒரு ட்ராப் இங்க்கு. ஆனால் அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு லைஃப் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்பராக யூஸ் பண்ணல அப்படின்னா 5 வருஷத்துக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் சிந்திச்சு செயல்படுங்க. பேமெண்ட்டுக்காக விலை போகாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் சொன்ன கருத்து ஏதாவது தவறாக இருந்தால் சாரி. எனக்கு தோணுச்சு, சொல்லணும்னு தோணுச்சு. முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம லைஃபு, நம்ம ஜென்ரேஷனை நம்ம தான் பாதுகாக்கணும். எலெக்ஷன் அப்படிங்கிறது நமக்காக தான் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஏதோ அன்றைக்கி ஒரு நாள் கவர்மெண்ட் லீவு, படத்துக்கு போகணும், ஃபேமிலியோடு எங்கே போகணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஓட்டை போட்டு நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, யாரும் உங்களை எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஓட் போடுங்க. பிடிக்கலனாலும் நோட்டாவுக்கு போட்டு வாங்க. நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கள். நான் இந்த நாட்டில் தான் இருக்கேன், எனக்கான குடிமுறை இருக்குது அப்படின்னு அந்த ஓட் மூலியமாக தான் ப்ரூவ் பண்ண முடியும். இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக பணம் வாங்காதீங்க. அதை தான் முக்கியமாக சொல்ல வரேன். தேங்க்யூ.